மாநிலங்களுக்கான தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. குறிப்பா முன்கூட்டியே அறிவிச்சதா பார்க்கப்படுது. அவங்களுக்கு எது வசதியோ மோடிக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு, எலெக்ஷன் கமிஷன் யாரால் இயங்குகிறது என்று தெரியும், யாரால் இயக்கப்படுகிறது என்று தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எலெக்ஷன் கமிஷன் செய்யும். இண்டிபெண்ட்டாக எலெக்ஷன் கமிஷன் இயங்குவதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் பீகாரில் பார்த்தோம், மகாராஷ்டிராவில் பார்த்தோம், ஹரியானாவில் பார்த்தோம், டெல்லியில் பார்த்தோம், எல்லா மாநிலங்களையும் பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுறாங்கன்னுட்டு. எங்கள் கார்கேஜி, ராகுல்ஜி சொன்னது தான் ஞாபகம் வருது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் யார் யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் இப்படி செயல்படுறாங்களோ அவங்களை வழக்கு தொடர்ந்து அதற்குரிய தண்டனையை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க டெல்லியில் ராம்லீலா மைதானில். அதுதான் அவர்களுக்கு பதில். ஆகவே தேர்தல் ஆணையம் திறந்த மனதுடன் டிரான்ஸ்பரன்சி எலெக்ஷன் கமிஷன் அப்படி செயல்பட வேண்டும். அதுதான் எதிர்பார்க்குறாங்க நாட்டு மக்கள். இல்லைன்னா நாட்டு மக்கள் நம்பிக்கை போயிடும். திமுகவிடம் ராஜ்யசபா அது சரி, நான் எலெக்ஷன் பர்வியூ அவர் ஹைகமாண்ட் ஏஐசிசி அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதான். ஓகே, ரைட், தேங்க்யூ. கூட்டணி கட்சிகள் முயற்சி பண்றாங்க அப்படின்றதுதான் ராஜ்யசபா சீட்டுக்காக ஆல்ரெடி ஹைகமாண்ட் பேசி இருக்காங்களா, எப்படி இருக்கு? ஏன்னா ஈரோடு கிழக்கு நீங்க ஆல்ரெடி விட்டு கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே. அந்த நல்ல செய்தி வரும்போது உங்ககிட்ட பகிர்ந்துக்கும். உங்ககிட்ட சொல்லாம நாங்கள் எங்கே போகிறோம்? 4வது தூண் நீங்கள் தான். உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. 3 தூண் இருக்கும். உங்கள் தூண் இல்லைன்னா கீழே விழுந்துடும். அதனால உங்ககிட்ட சொல்லுவோம். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் தொடங்கும். உங்ககிட்ட சொல்லாமல் தொடங்க மாட்டோம். 22ஆம் தேதி நடக்குமா சார்? அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் நம்புங்க. பிரதமரும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழகம் அடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க தலைமையில இருந்து யாரெல்லாம் அடுத்து வர போறாங்க? ராகுல் காந்தி சார் வரதுக்கு வாய்ப்பு? மோடி அவர்களுக்கு அமித்ஷாவில் பயம் இருக்கு. ஏதாவது தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்ப முயற்சி பண்ணுறாங்க. 2 முறையில் 4 முறையில் 400 முறை வந்தாலும் அமித்ஷாவால், மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாடு மண் பாஜக RSS கூறிய மண் இல்லை. இது சமூக நீதிக்கான மண், விழிப்புணர்வு உள்ள மண். தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள். அவ்வளவு எளிதாக பிஜேபி ஏமாற்ற முடியாது. பிஜேபி கூட இருக்க அதிமுகவும் திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பிஜேபியுடைய அஜெண்டாஸ், பிஜேபியுடைய திட்டங்கள் நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. என்ன சொல்றாரு? சிறுமிகள் 6999 பேர் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சியில். எடப்பாடி பழனிசாமி இதை பேசும்போது பொள்ளாச்சி சம்பவத்தை பேசிட்டு எல்லாத்தையும் பேசணும். பொள்ளாச்சியில் என்ன நடந்தது? பொள்ளாச்சியில் பெண்கள்